வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப புதுசான ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரெசிபியை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பால்கோவா பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம பால்கோவா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சின பால் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த பால் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பால் பவுடர் சேர்க்கும் போது ரொம்ப குவிக்காக உங்களுக்கு அந்த பால்கோவா கிடச்சிரும். இல்லை உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பாலையே நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு 45 மினிட்ஸில் நீங்கள் ஒரு பால்கோவா ரெடி பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பாலே பண்ணுற பால்கோவா ரெசிபியை நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். இது கொஞ்சம் நேரத்துலேயே திக்காக ஆரம்பிக்கும். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பால் பவுடரில் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேவைக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 மினிட்ஸ்லேயே இது நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே சிம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிகிட்டு இருந்தால் இது நல்லா பால்கோவா மாதிரி வரும். பாருங்கள், இது நல்லா திக்காகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே நம்மளுக்கு போதும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பன்னில் நல்லா அப்ளை பண்ண முடியும். ஸோ இதிலே நான் எடுத்துடுறேன். இது தனியாக வச்சிடலாம். அடுத்து நான் மினி பன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 4 பன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பன் நம்ம நார்மல் பேக்கரியிலே கிடைக்கும். ஸோ அந்த மினி பன்னை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஹாஃபாக இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு இந்த பன்னை நான் 2 சைடும் திருப்பி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2 சைடும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்கோவாவை அப்ளை பண்ணிக்கலாம். 2 பன்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மூடி நம்ம சுட சுட சாப்பிட வேண்டியதான். ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. நம்ம ட்ரை பண்ணியிருக்க கூட மாட்டோம், ஆனால் இது ரொம்ப ஃபேமஸாக இப்போ போயிட்டுருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சூப்பரான டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.